நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. பாவம் அறியாத கிறிஸ்துவை பாவநிலை ஏற்கச் செய்தார் என்கிற வார்த்தையை பவுலடியார் பயன்படுத்துகிறார். தந்தையாகிய இறைவன் நம்மை விடுவிப்பதற்காக மகனை பாவநிலை ஏற்கச் செய்தார். அந்த கிறிஸ்துவினுடைய அடையாளமாகவே நாமும் பயணித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்ளுகிறது, ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார் என்கிற அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை பவுலடியார் புரிந்து கொண்டதை போல நாமும் ஆண்டவரை புரிந்து ஆற்றலோடு அவரோடு பயணிக்க மன்றாடுவோம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். திருப்பாடல் 103 நமக்கு இன்று அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிற போது அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லாதபடி இருக்கிறது. வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார் என்ற வார்த்தையை வாசிக்கிற பொழுது நாமும் அருளும் இரக்கமும் கொண்டிருக்கிற ஆண்டவரோடு பயணித்து அவரை மாட்சிப்படுத்துவோம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். திருப்பாடலின் வரிகள் உரைக்கிறது, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. கடவுளை போற்றி புகழவும் அவர் முன் நாம் சான்று பகர்ந்து வாழவுமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பீடு செய்வது இல்லை என்ற பவுலடியாருடைய வார்த்தையை நாமும் இதயத்திலே தாங்கி நம் உயிரை காத்த ஆண்டவரை நாமும் புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்ட
கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் என்ற வார்த்தைகளை நாம் படிக்கிற பொழுது, கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு அவர் ஒப்புரவாக்கி இருக்கிறார். அந்த ஒப்புரவாக்கும் திருப்பணியை நமக்கும் தந்திருக்கிறார். அந்த திருப்பணி கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இந்த உண்மையை உணர்த்துவது. என் உயிரை படுகொலியினின்று காத்த ஆண்டவர் உன்னையும் பாதுகாக்கிறார் என்கிற செய்தியை அனைவரும் ஏற்று நம்புவது. அதற்கு நான் சாட்சியாக அல்லது நற்செய்தியாளனாக இருந்து செயலாற்றுவது. இதுவே கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இதை உணர்ந்தவர்களாய் நாமும் பயணிப்போம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் கொடுக்கிற ஆற்றலோடு நாங்களும் பயணித்து உமக்கு சான்று பகரும் சாட்சியாய் விளங்க உதவி புரியும். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை